1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம். பைபிள் அப்படி கடைசியிலேருந்து எடுத்திங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். 329வது பக்கம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எல்லோரும் எடுத்தாச்சா? சரி. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எல்லாரும் உலகத்தில் வருகிற பிரச்சனை சவாலை ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்களா? எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம், இயேசுவை விசுவாசித்து மறுபடி பிறந்த எல்லாருமே எதை ஜெயிப்பாங்கன்னா உலகத்தையே ஜெயிப்பார்கள். எப்படி ஜெயிக்கிறது? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் இயேசுவை நம்பியிருக்கிறீங்க, இயேசுவால் பிறந்திருக்கிறீங்க, மறுபடி பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் உலகத்தையே என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன, இது தெரியாததுனால, இதை சரியாக கற்றுக்கொள்ளாததுனால சின்ன பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து உடைஞ்சு போயிடுறோம். ஆனால் நாம் சோர்ந்து உடைந்து போவதற்காக அல்ல, என்ன வந்தாலும் சமாளித்து தைரியமாய் முன்னேறுகிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஆமென். அப்போ எதை கண்டும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இந்த போதனையில் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்பாக இதை குறித்து நான் போதிக்க ஆரம்பித்தேன். விசுவாசனா என்ன அப்படின்றத குறித்து போதிக்க ஆரம்பித்தேன். இப்போ அதை தொடர்கிறோம். மறுபடியும் மார்க்கு 11வது அதிகாரத்துக்கு போகலாம். இயேசு இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இருந்தால் உலகத்தை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அப்போ அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு போகிறாருன்னா டிரைவிங்கை நல்லா என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது அப்படின்னா அவரை டிரைவர் வேலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அதே போல் தான் இப்போ மீன் தண்ணியில் வாழுது. தண்ணியில் மீன் வாழணும்னா மீனுக்கு என்னது தெரியணும்? நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியலன்னா மீன் என்ன வருது? செத்துரும் இல்லையா? அப்போ அது தண்ணிக்குள்ளே நல்லா அதுக்கு தெரியும் பாருங்கள், அது நல்லா நீந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் தண்ணீரில் வாழும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அந்த பூமியில் வாழும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எப்படி வாழ வேண்டும்? விசுவாசத்தினாலே பிழைக்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த விசுவாசத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளும் போது நம்ம கண்டிப்பாக பிழைக்க முடியும். வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையெல்லாம் ஜெயிக்க முடியும். ஆமென். எல்லா வியாதியும் ஜெயிக்க முடியும், எல்லா சவால்களையும் ஜெயிக்க முடியும், பண பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். ஏசு இங்கே அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஏசு ஒரு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு ஊர் வழியாக. அப்போ நடந்து போயிட்டு கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தில் கிட்ட போகிறாரு, பழம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அது அத்திப்பழ காலமாக இராதபடியினால் அதில் பழம் இல்லை, சீசன் இல்லை. இவ்வளோ நாள் மாம்பழ சீசன் இருந்துச்சு, நிறைய மாம்பழம் பறித்தோம் இல்லையா? இப்போ சீசன் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போவே மாமரத்தில் மாம்பழம் தரணும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதே போல் அத்தி பழத்தில் சீசன் இல்லை, அத்திப்பழம் மரத்தில் இல்லை. ஆனால் இயேசு வேணும்னு என்ன பண்ணுறாரு? அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசியாது இருப்பானாகன்னு சபிக்கிறாரு. என்ன நடக்குது? இவங்க சொல்லிட்டு போயிடுறாரு பாருங்க. மறுநாள் காலையில் சீசர்களோடு கூட வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறத சீசர்கள் பார்க்குறாங்க. பேதுரு சொல்கிறாரு, ரபி, இயேசுவே நீர் சொன்ன அத்தி மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு. உடனே இயேசு சொல்கிறாரு பாருங்கள். இப்போ 22வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 66வது பக்கம். எல்லோரும் எடுங்க, அதை பார்க்கணும். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும்.
அதில் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போக வேண்டும். 22வது வசனம் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஆச்சரியப்பட்டு சொன்ன சீசர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தேவனை என்ன செய்யுங்க? நம்புங்கப்பா. அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுமா? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் திடீர்னு ஒரு மலை இருக்குது பாருங்கள். இவங்க அத்திமரம் பட்டு போனதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனை விசுவாசிச்சிங்கன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போய் விழுந்துரு, மூழ்கி போயிரு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யுமா? ஆகுமா. ஆனால் எப்போ ஆகும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். சொல்லுவோம் நடந்தால் நடக்கும், நடக்காமல் பார்ப்போம், அப்படி சொன்னால் என்ன செய்யாது? நடக்காது. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். ஆமாம். நம்ம தேவனை நம்பி வாழும்படி தான் படைக்கப்பட்டோம். பாவம் வந்தோடனே தான் அது கெட்டு போச்சு. அது மட்டுமல்ல, இதை குறித்து இன்னொரு சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்கிறாங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அதாவது தேவனை போலவே நீங்கள் விசுவாசிங்க. தேவன் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் சொன்னபடி ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் அப்படின்னு சில மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ரெண்டையுமே நம்புகிறேன். தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா, இயேசுவை நம்புனீங்கன்னா, இயேசுவை போலவே என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். ஏன்னா நம்மளை அப்படி தான் உண்டாக்குனார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் உலகத்தை படைத்த போது எப்படி தேவன் உலகத்தை படைச்சார்? ஆதியாகமம் 1 பக்கம் பாருங்கள். இதை நல்லா புரிஞ்சாலே வாழ்க்கை நல்லாயிரும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் உலகத்தில் எப்படி இருக்குது? ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்கிறது, இருள் இருக்கிறது, எல்லாம் நல்லா இல்லை. எதுவுமே வாழ்க்கையில் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே நல்லா இல்லை, பிடிச்ச மாதிரி இல்லை, எல்லாம் இருள் சூழ்ந்து இருக்குது. வாழ்க்கையே இருண்டு போச்சுன்றாங்களா நிறைய பேர். அந்த மாதிரி உலகமே இருண்டு போய் கிடக்கிறது. மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது பூமியில். அப்படிப்பட்ட வெறுமையான இருளான ஒழுங்கின்மையான உலகத்தில் தேவன் எப்படி இதெல்லாம் நல்லா உண்டாக்குனார்? இன்றைக்கி நம்ம மரங்கள்லாம் பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள்லாம் பார்க்குறோம், அழகாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி உண்டாக்குனாராம்? வாயை திறந்து சொல்லி சொல்லி உண்டாக்கினார். 3வது வசனத்தில் பார்க்குறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வாயை திறந்து சொல்லுகிறார், அப்படியே ஆயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த 1 அதிகாரத்தில் இதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்க முடியும். 6வது வசனத்தில் பாருங்கள், தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். இவர் சொல்கிறாரு, சொன்னபடி ஆகுது. இந்த அதிகாரம் முழுவதும் திரும்ப திரும்ப இதை வாசிப்பீங்க. 6 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார். வானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு, உண்டாயிருது. மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் முளைக்க கடவுதுன்னு சொல்கிறாரு, முளைச்சிருது. மீன்கள் பறவைகள் உண்டாக கடவுதுன்றாரு, உண்டாகுது. மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுதுன்றாரு, உண்டாகுது. இப்படி எல்லாத்தையும் சொல்லி 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 உண்டாக்கிட்டு 26வது வசனத்தில் சொல்கிறாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ மனுஷனை கடைசியில் உண்டாக்குறாரு. மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? மிருகம் மாதிரி உண்டாக்கல. சிலர் நினைக்கிற மாதிரி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ற மாதிரி குரங்கு மாதிரி என்ன செய்யலை, உண்டாக்கல. மனுஷனை யார் மாதிரி உண்டாக்கியிருக்கிறாரு? தன்னை போலவே, கடவுளை போலவே மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கடவுள் மாதிரியே இருக்கிறீங்க. நிறைய பேர் இது புரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குரங்கு மாதிரியே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் ஸ்கூலில் வேறு சொல்லி கொடுத்துட்றாங்க, மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான். இது பெரிய ஆண் எல்லாம் ஆச்சரியப்பட்டு படித்து, நானும் ஆரம்பத்தில் அதை நம்பினேன் பாருங்கள்.
ஏன்னா சிலர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. சிலர் பண்ணுற சேட்டையை பார்த்தா எப்படி இருக்குது, குரங்கு சேட்டை மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் குரங்குலேருந்து வந்திருப்பானோ அப்படின்னு தோணுது சில நேரம். ஆனால் அது உண்மை கிடையாது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் பாருங்கள், சிலருக்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க பசங்க. அப்போ அவங்கள பார்த்து சிலர் கிண்டல் பண்ணுவான். சிலருக்கு வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்துட்டு குரங்குலேருந்து வந்திருப்பானோ அப்படின்னு மற்ற பசங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. இதில் எல்லாத்துக்கு மேலே ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய முக பாவமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். சில அமெரிக்கர்கள் இவர்களை பார்த்து நீங்களாம் மனித குரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அதை நம்பியிருக்கவும் செய்கிறாங்க. ஏன் நம்பியிருக்காங்கன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு என்ன செய்யலை தெரியல. பாருங்கள், சிலர் சேட்டை பண்ணுறது குரங்க மாதிரி இருக்கிறதுனால, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தெரிகிறதுனால, கருப்பாக இருக்கிறதுனால குரங்குலேருந்து வந்தாங்கன்னு மனுஷங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அந்தந்த ஊரில் அந்தந்த சூழ்நிலை காலநிலைக்கு ஏற்றவாறு அவருடைய கலரில் வித்தியாசம் இருக்குது. அந்த பார்க்குற விதத்தில் அந்த சாயலில் கொஞ்சம் வெளிப்படையாக வித்தியாசம் இருக்குது. ஆனால் வெறும் இது மட்டும் மனிதன் அல்ல, மனிதன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் ஆவியாக இருக்கிறார். நாமும் எப்படி இருக்கிறோம், ஆவியாக இருக்கிறோம். உள்ளே இருக்கிற ஆவி தான் யார், நாம இல்லையா? அப்போ அந்த சாயல் எப்படிப்பட்ட சாயல்? தேவன் எப்படி சொல்லி சொல்லி தன்னுடைய பிரச்சனை இருள் ஒழுங்கின் எல்லாத்தையும் சரி பண்ணாரோ, புதுசாக காரியங்களை சிருஷ்டித்தாரோ, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அற்புத விதமாய் சிருஷ்டிக்க முடியும். எப்படி? சொல்லி சொல்லி சிருஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட சாயலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ நம்மளை பற்றி போட்டு குழப்பிக்க கூடாது. ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை நம்பிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் ஸ்கூலில் குரங்குலேருந்து தான் வந்தான்னு சொன்னாங்க, அது உண்மை கிடையாது. அது யாரோ ஒரு குரங்கு கண்டுபிடிச்ச ஒரு குரங்குத்தனமான ஒரு காரியம், அதை பாடத்தில் வச்சுருக்காங்க. அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதான் எங்கள் பாஸ்டர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, எக்ஸாம்பிள் ஆனால் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு எழுதுனா தான் மார்க் போடுவாங்க. எங்கள் பாஸ்டர் வேணுன்னே சொல்லுவார், பிள்ளைங்கிட்ட சொல்லி அனுப்புவார், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு ஆன்சர் என்ன செய்யக்கூடாது, தப்பு மார்க் போட்டாலும் ஆன்சர் அதான் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா அது உண்மை கிடையாது. இது அதை எழுதிட்டு அதை நம்பிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன வருது பாருங்க. நிறைய பேர் இப்படி தான் நம்ம வாழ்க்கை கொடுத்து தப்பு தப்பாக நினச்சிட்ருக்குறோம், யோசிச்சுட்ருக்குறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கோம். நாம் சொன்னபடி ஆகும் இல்லையா? அதுக்கு தான் உதாரணமாக பாருங்கள், இயேசு இந்த காரியத்தை நமக்கு மார்க் 11 சொல்கிறார். நீ சொன்னால் மலையே பெயர்ந்து பெயருன்றாரு. இந்த இயேசு பூமியில் வந்து வாழ்ந்தபோது அவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஒரு முறை தேவாலயத்தில் சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் கை எப்படி இருக்குது, நல்லா இல்லை, சூம்பி போய் இருக்குது. அவனை பார்த்து கையை நீட்டுன்றாரு. கை நல்ல கையா மாறிடுது. சொன்னபடி ஆகுது. ஏன் சொன்னபடி ஆகுது? இவர் ஆவிக்குரிய தேவன். இந்த உலகம் இயற்கை உலகம், பார்க்கிற உலகம் ஆவிக்குரிய தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த இயற்கை உலகம் ஆவிக்குரிய தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. அப்போ நாமும் இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. நாம் யார்? தேவனுக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம வாயை திறந்து சொன்னபடி ஆகும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய உலகத்தினால் இந்த இயற்கை உலகம் ஆளப்படுகிறது. அப்போ நாமும் ஆவிக்குரிய மனிதர்கள். இந்த சரீரத்தை ஆளலாம், இயற்கையில் பார்க்குற எல்லாத்தையும் என்ன செய்யலாம், ஆளலாம். நாம் சொன்னபடி அது என்ன செய்யும், மாறும். ஆமென். அப்போ ஏசு என்ன பண்ணுறாரு, கையை நீட்டுன்றார். கை நீளுகிறது. 38 வருஷமாக ஒருத்தன் பெதஸ்தான்கிற ஒரு குளத்தண்டையில் படுத்து கிடக்கிறான் பாருங்கள். பிறவிலிருந்து நடக்கலை. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், 38 வருஷம் ஆச்சு. அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எழுந்து நடக்கிறான். அப்போ ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த இயேசு பாருங்கள், அவர் தேவன். அவர் சொன்ன உடனே இந்த பூமிக்குரிய இந்த சரீரம் என்ன செய்து எழுந்து நடக்கிறது. பிசாசு பிடித்த ஒரு நபரை பார்த்து சொல்கிறார், பிசாசு இவனை விட்டு போன்றாரு. பிசாசு போயிடுது. பிசாசு பிடிச்சி ஆட்டி போயிரு அப்படின்னு என்ன செய்யலை, பண்ணலை. நம்ம ஊரில் மந்திரவாதிகள் பண்ணுற மாதிரி, பாஸ்டர்கள் பண்ணுற மாதிரி போட்டு ஆட்டிட்டு இல்லை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், பிசாசு என்ன செய்கிறது, ஓடி விடுகிறது. அதுதான் அதிகாரம். அதுதான் அவர் சொல்கிறபடி காரியங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. இயற்கை உலகத்தில் ஆளுகையை செலுத்துகிறார். கடலில் போயிட்டுருக்குறாங்க சீசர்களோட கப்பலில்.
திடீர்னு காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இயேசு பாருங்கள் சொல்கிறார், இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன மாத்திரத்தில் கடல் என்ன செய்கிறது? காற்றும் கடலும் அமைதலாகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆவி மனிதன் சொல்லும்போது இயற்கை உலகம் என்ன செய்கிறது? கேட்டு கீழ்ப்படுகிறது. ஆமென். இப்போ நாம் யார்? நாம் ஆவி மனிதன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவி மனிதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனுக்கு ஜெண்டர் கிடையாது. ஆண் பெண் என்கிற பாலின வித்தியாசம் கிடையாது. இந்த சரீரத்தில் தான் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே ஆவி மனிதன் தான். அப்போ இந்த ஆவி மனிதன் சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற இயற்கை இருக்கிற எல்லாமே என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் சரீரத்தை பார்த்து பேசணும். இயேசு எப்படி பேசினாரோ அதே மாதிரி நம்மளை பார்த்து, நம்ம சரீரத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஈஸியாக உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் எந்திக்கிறீங்க, எந்திக்கும் போது என்ன சொல்லுது சரீரம்? என் சரீரம் காலையில் எந்திக்கும் போது சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கலாம், உடம்புலாம் வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுது. உங்கள் சரீரம் தான் சொன்னதே இல்லையோ? ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, எனக்கு வேலை இருக்குதுன்னு என்ன செய்கிறோம்? எந்திக்கிறோம். அதுதான் ஆவி மனிதன். பாருங்கள், சரீரம் ஒன்று சொல்லுது, ஆனால் நம்ம அதை தாண்டி என்ன செய்கிறோம்? எந்திக்கிறோம். சரீரம் என்ன சொல்லுது? நான் இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தூங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுது. அதை தாண்டி எந்திரிச்சு தான் சர்ச்சுக்கு என்ன செய்கிறோம்? வர்றோம். சிலர் தூங்கிடுறாங்க, சரீரம் சொல்கிறது கேட்டுடுறாங்க, சரீரத்தை ஆள முடியாதவர்களாய் போய் விடுகிறார்கள். சரீரம் வலிக்குதுன்னு சொல்லுது, நம்ம வலிக்குதுன்னே போயிட்டுருக்கோம்னா வலி சரியாகாது. எனக்கு வேலை இருக்குது, நான் போக போகிறேன், எனக்கு ஆண்டவர் சொன்னது தான் முக்கியம். எழும்பும் போது சரீரம் நாம் சொல்லுகிறதை கேட்கிறது. சரீரம் சொல்கிறது வலிக்குதுன்னு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா சரீரத்தோட நீங்களும் தூங்க வேண்டிதான். இப்படி தான் நடக்குது. இதே மாதிரி தான் வியாதி, பலவீனங்கள் எல்லாமே பாருங்கள். வியாதியாக பலவீனமாக இருக்கும்போது பார்த்து பேச வேண்டும். கால் வலிக்கும் போது கால் வலிக்குதுன்னே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வேலை இருக்குது, நான் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு என்ன செய்யணும்? செய்யணும். வலியே நீங்கி போன எழுந்திரிச்சு வேலையை செஞ்சோன்னா வலி என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏசு அப்படி தான் செய்தார். பலவீனமாக இருக்கிறவர்களை பலன் அடைவாக என்று சொல்கிறார். பலன் உண்டாகிறது. கை காலுக்கெல்லாம் பலன் உண்டாகிறது. பாருங்கள், இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும். வேலை பண்ணுறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இப்படி தான் பேசணும். இந்த வேலைக்கு ஆமாம், இந்த வேலைக்கு போய் இந்த சம்பளத்தை வச்சு என்னத்தை பொழைச்சி என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன பேசணும்? நான் வேலைக்கு போகிறேன், இந்த வேலையை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார், நல்ல சம்பளம் வரும், எனக்கு இதில் சம்பளம் பெருகும், நான் இதை வச்சு இன்னும் நல்லா இருப்பேன், இந்த மாதத்தில் மீதமும் எடுப்பேன், சேமிக்கிற அளவுக்கு எனக்கு வரும்னு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இருக்கிறதும் பத்தாமல் போயிடும். தொழிலில் அப்படி தான் பண்ணணும். பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், நான் படித்த நாட்களில் சில புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறேன். சில விவசாயிகள், இங்கே கூட சில விவசாயிகளை சந்தித்து பேசியிருக்கேன் பாருங்கள். விவசாய தோட்டத்தில், பக்கத்து தோட்டம், எல்லா தோட்டத்துலையும் என்ன ஆச்சு? பூச்சி அடிச்சிருச்சு. எல்லா தோட்டத்துலேயும் பூச்சி அடிச்சிருச்சு. போட்டிருக்க காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் பாதிக்கப்படுது. எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. பெரிய நஷ்டமாயிரும், அவ்வளோதான், இந்த வருஷம் முடிஞ்சது கதைன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா விவசாயிகளும். இவர் மட்டும் என்ன பண்ணார்? இல்லை நான் கர்த்தரை நம்புகிறேன், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் நம்புகிற ஆண்டவர் யாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் இந்த தோட்டத்தை பார்த்து, இந்த செடிகளை பார்த்து பேச போகிறேன். என் தோட்டத்தில் பூச்சி அரிக்க கூடாது, பூச்சிகளை என் தோட்டத்தை விட்டு போங்கன்னு பேசுகிறாரு பாருங்க. இவர் தோட்டத்தில் மட்டும் பூச்சி அரிக்கலை, இவர் தோட்டத்தில் மட்டும் கத்திரிக்காய், வெண்டைக்காய் நல்லா விளையுது. பக்கத்து தோட்டத்திலலாம் புலம்பிட்டாங்க, முடிஞ்சது போனாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் தோட்டத்தில் கத்திரிக்காய், வெண்டைக்காய் நல்லா விளையுது பாருங்கள். சிலர் இது என்ன நினச்சிட்றாங்கன்னா, இது அமெரிக்காவில் மட்டும்தான் இது நடக்குன்னு நினச்சிட்றாங்க. வெளிநாடுகளில் தான் நடக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கோம் பாருங்கள். அங்கே கூட இப்படி தான் ஆரஞ்சு தோட்டம் வச்சுருந்தாராம் ஒருத்தர் பெரிய அளவில். எல்லா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துலேயும் பூச்சி அடிச்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் ஆரஞ்சு கெட்டு போச்சு. இவர் போயிட்டு தோட்டத்தில் அவங்க பொண்ணை கூப்பிட்டு போனாராம் பாருங்கள். பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு
தோட்டத்தில் நின்று இயேசுவின் நாமத்தில் என் தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் போகட்டும், என் தோட்டத்தில் பூச்சி அரிக்காது, ஆரஞ்சு நல்லா விளையும் அப்படின்னாராம். இந்த பாப்பா அவங்க பொண்ணு பார்த்துட்டே இருந்துச்சான். பாருங்க, நான் என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லோரும் பூச்சி அடிச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பொண்ணு. அவர் சொன்னாராம், இப்படி தாம்மா நம்ம பேசணும், நம்ம இப்படி சொன்னால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாராம். பாருங்கள், சொன்ன மாதிரியே ஆரஞ்சு நல்லா விளைஞ்சி வரும்போது இவர் தோட்டத்தில் மட்டும் நல்லா விளைஞ்சதான். பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் லாஸு, பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாங்க. இவருக்கு மட்டும் பெரிய லாபம் உண்டானது. எதனால நினைக்கிறீங்க? இவர் ஆவி மனிதன், இயற்கை உலகத்தில் இவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பேசுகிறாரு, பேசுனபடி என்ன செய்யுது? நடக்குது. இது இங்கே இருக்கிற ஒருத்தர் நான் சொன்னேன் பாருங்க, அவர் சொல்கிறார் என்கிட்ட, அம்மா நீ சொன்னால் நடந்துருமா? அப்போ இந்த கொய்யாப்பழம் மரம் இருக்குது, சொன்னால் காய்ச்சிருமா? நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் காய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு. நான் அவங்களுக்கு என்னென்ன பாருங்கள், சும்மா சொன்னால் நடந்துருமான்னு சொல்கிற ஆட்கள் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. யார் சொன்னால் நடக்கும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்கள் சொன்னால் தான் நடக்கும். அதான் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ சந்தேகப்படாமல் எப்படி விசுவாசிக்கிறது, இந்த விசுவாசத்தில் எப்படி வளர்றது, எப்படி வல்லவர்களாவது, அதை தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் கேட்க கேட்க இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போகும். பாருங்கள், நமக்கு மிகப்பெரிய ஆளுகையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு புரியணும் நல்லா. இன்னொரு வேத வசனத்துக்கு கூட போகலாம் பாருங்கள், இது எப்படி நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 8வது சங்கீதம். நிறைய நேரத்தில் நமக்கு இது புரியாதனால என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கோம், என்னமோ நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில். அப்போ உங்கள் சரீரத்தை பார்த்து பேசணும், உங்கள் தொழிலை பார்த்து பேசணும், வேலையை பார்த்து பேசணும், சம்பளம் வாங்கிட்டு பேசணும். இந்த சம்பளம் எனக்கு போதுமானதாக இருக்கும், நிறைவாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? பேச வேண்டும். சங்கீதம் 8வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 674வது பக்கம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணுறாரு? சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது என்னம்மா இருக்குது இது அப்படின்னு பார்த்துட்டு தன்னை பார்க்குறாரு. நான் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அப்படி இருந்தால் கூட, அப்படி இல்லாத குறைவாக இருக்கிறான்னு பார்க்குற மாதிரி இருக்கிற மனுஷன் மேலே தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இவன் எம்மாத்திரம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் நீர் அவனை, 5வது வசனம் பாருங்கள், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நல்லா கவனிங்க, இங்கே தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினீர். ரெண்டும் பொருந்த மாட்டேங்க இல்லையா? தேவதூதரோட சற்று சிறியவனாக இருக்கிற ஒருத்தனை மகிமையினாலும் கனத்தினாலும் ஏன் முடிசூட்டணும்? அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாம் தேவதூதர்களை விட சற்று சிறியவர்கள் அல்ல, தேவதூதர்களை விட பெரியவர்கள். ஏனென்றால் நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் தேவதூதர்கள் யாரா? எபிரேயர் 1:14 சொல்கிறாரு, இந்த தேவதூதர்கள்லாம் தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை போய் சொல்லணும், அவ்வளோதான். அதான் தேவதூதர்களுடைய வேலை. அவர் சொல்கிறத சொல்லணும், அவர் செய்கிறத அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி, அடுத்த வசனத்தில் பாருங்கள், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவதூதருக்கு எல்லாத்தையும் தேவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தல, ஆனால் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இன்னும் கேட்டால் எபேசியர் 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாரையும் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தேவன் தெரிந்தெடுத்துட்டார். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ தேவ தூதர்களை விட படைப்பிலும் நாம் மேலானவர்கள். எவ்வளோ பெரிய மேன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தல பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனுஷன் எதுலேருந்து வரல? குரங்குலேருந்து வரல. அடுத்த வசனம் 7வது வசனம் பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும்
காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்போ இந்த மிருகங்கள்லாம் யாருக்கு கீழே இருக்குது? நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. நாம் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் இதை நம்பிட்டு இருக்கிறாங்க. நாம் ஒரு உயர் ரக மிருகம். சில மனிதர்கள் தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிட்றாங்க, மனுஷன் எங்கேருந்து வந்தான்? மிருகத்திலேருந்து வந்திருக்கான், மிருக குணம் பிடிச்சான் அப்படின்றாங்க இல்லையா. அவன் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் பாவம். ஆனால் மனுஷனை உண்டாக்குனது மிருகமாக கடவுள் என்ன செய்யலை? உண்டாக்கவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம நல்லா புரியலைன்னா நம்மளை பற்றி நம்ம குறைவாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு அற்ப ஜந்து, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பேக்ரவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த பணம் இல்லை, பெரிய வசதி இல்லை, நாங்களே இந்த ஏரியாவில் எங்களை யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லை, இந்த ஊரில் யாரும் எங்களை கண்டுக்கிறது இல்லை, யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதில்ல, நாங்களே ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம், சிறுபான்மையினராக இருக்கிறோம். இப்படி சொல்லி நம்மளை பார்த்து தாழ்வாகவே நினச்சிட்ருக்கோம் பாருங்கள். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனத்தை நம்புங்கள். வேத வசனம் என்ன சொல்கிறது? நம்மை அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். யாருக்கு மகிமையும் கனத்தினையும் கிரீடத்தை வச்சு யார் முடிசூட்டுவாங்க? ராஜாக்களாக இருக்கிறவர்களுக்கு தான் யார் என்ன செய்வாங்க? ஒரு கிரீடத்தை வச்சு முடிசூட்டுவாங்க இல்லையா. இப்போ நம்மை அவர் ராஜாக்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் சொன்னபடி காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். இன்னும் கேட்டால் விழுந்து போன பாவத்தில் விழுந்து போன மனுஷன் சொல்லுவது கூட பழைய ஏற்பாட்டில் நிறைய நேரங்களில் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறோம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே வேத வசனத்தில் சில மனிதர்கள் தேவனை நம்பி அவர்கள் சொன்னபடி காரியங்கள் நடக்குது இந்த பூமியில். உதாரணத்துக்கு மோசையை பற்றி வாசிக்கிறோம். மோசே பாருங்கள், ஒரு 30 லட்சம் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. பின்னாடி பார்வோனுடைய படை, அந்த நாட்டு ராஜாவுடைய படை துரத்துகிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது. இந்த கடலை கடந்து எப்படி கூட்டு போகிறது ஜனங்களை? பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த கடல் முன்னாடி வந்து நின்று ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுன்றாரு. இவர் நீட்டுன உடனே செங்கடல் என்ன செய்யுது? ரெண்டாக பழக்குது. யார் இவர்? வானத்திலேருந்து வந்து கடவுளா? மோசே கிடையாது, நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இவர் தேவனை நம்புகிறார், தேவனிடத்துல கேட்கிறார், சொல்கிறபடி செய்கிறார். கடல் என்ன செய்து? பிளக்கிறது. ஆமாம். இப்போ யோசுவா 10வது அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். சில உதாரணம் காண்பிக்கிறேன். யோசுவா 10வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 281வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே என்ன நடக்குது? இந்த யோசுவா புஸ்தகத்தில் இருந்துன்னா சாயங்காலத்தில் வெற்றியை குறித்து போதித்து வருகிறோம். இந்த யோசுவா ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்போ இந்த 10வது அதிகாரத்தில் ஒரு யுத்தம் வருகிறது, ஒரு பெரிய யுத்தம். இன்னொரு நாட்டுக்கும் இவருக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அந்த நாட்களில் லைட்லாம் கிடையாது இல்லையா, நீ இருக்கிற மாதிரி. அப்போ யுத்தம் நடக்கணும்னா வெளிச்சம் தெரியணும். ஆனால் சூரியன் மறைய போகுது. எப்படி யுத்தத்தை நடத்துறது? எப்படி ஜெயிக்கிறது யுத்தத்தில்? அப்போ என்ன பண்ணுறாரு? 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். நல்லா கவனிங்க. யோசுவா என்ன பண்ணுறாரு? சண்டை யுத்தம் நடந்துட்டு இருக்கு, சூரியன் மறைஞ்சிட்டே இருக்குது பாருங்க. கர்த்தர் இடத்துல போய் பேசுகிறார். அதுதான் இயேசு சொன்ன, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இவர் தேவனை நம்புகிறவராக இருக்கிறாரு. தேவனிடத்துல போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஆண்டவரே இப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இப்போ சூரியனை பார்த்து சொல்கிறார். சூரியனை பார்த்து என்ன சொல்கிறாரு? சூரியனே நீ கிபியன் மேலும், நீ இருக்கிற இடத்துல அப்படியே என்ன செய்ய? நில்லு. சந்திரனை நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறார், அப்படியே நில்லுங்க, அசையக்கூடாதுன்றாரு. என்ன நடக்குது? சொன்னால் நடந்துருமா? ஆனால் என்ன நடக்குது பாருங்க. 13வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது.
ஒரு சாதாரண மனுஷன் பாருங்கள், தேவனை நம்புகிற மனிதன் தேவனோடு பேசிவிட்டு சூரியனை பார்த்து பேசுகிறார், சந்திரனை பார்த்து பேசுகிறார். சூரியன் அப்படியே ஒரு பகல் முழுவதும் நிற்கிறது, பல மணி நேரங்கள் அப்படியே என்ன செய்யுது, நிற்குது. ஏன் நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? மனிதனுக்கு சூரியன் மீதும் ஆளுகை உண்டு, அதனால தான் நிற்குது. ஆனால் ஏன் ஆளுகை இழந்துட்டான்? தேவனை கோட்டை விட்டுட்டான், பாவம் செஞ்சுட்டான். ஆனால் இப்போ இந்த யோசுவா பாருங்கள், தேவனை நம்புகிறார், தேவனிடத்தில் பேசுகிறார். இப்போ சூரியனை பார்த்து பேசுகிறாரு, சூரியன் என்ன செய்யுது, இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. நம்ம தேவனை நம்புறதில்ல, அவரிடத்துல பேசுறதில்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கிறது, அவருடைய வார்த்தையை எடுத்துக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. அதை தான் கற்றுக் கொடுக்குறேன். அவர் வார்த்தைக்கு வரணும், அவரோடு பேசணும், அவரோடு நீங்கள் பழகணும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி என்ன செய்யும், காரியங்கள் நடக்கும். இன்னொரு உதாரணம் கூட கொடுக்கலாம், நேரம் ஆகுது, நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். அந்த வேத பகுதி மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் அங்கே ஒரு ராஜா என்ன பண்ணுகிறார், வியாதிப்படுகிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா திடீரென்று அவருக்கு வியாதி வந்து விடுகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 496வது பக்கத்தில் அது இருக்குது. வீட்டில் போய் படித்து பாருங்கள். அங்கே என்ன நடக்குது, வியாதிப்பட்ட உடனே இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரு, 6வது வசனம், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். சரிப்பா, நீ கேட்டபடி உனக்கு உன் வாழ்க்கையில் வாழ்நாளாக 15 வருஷம் என்ன செய்கிறேன், கூட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி சாக போகிறவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்றாரு. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன், உனக்கு அடையாளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்ன அடையாளம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 9வது வசனத்தில், அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். என்ன அடையாளம்? கடிகாரம் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாதிரி சொல்கிறேன். கடிகாரம் இருக்குது. கடிகாரத்தில் இப்போ மணி 11 12 ஆக போகுது. 12 ஆகிறது ஈஸியாக, 11 ஆகிறது ஈஸியாக? 12 ஆகிறது ஈஸியாக வந்துடும், அது அப்படி தானே போயிட்டுருக்கு இல்லையா? ஆனால் 11 ஆகவே ஆகாது இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு, 10 பாகை 10 மணி நேரம் பின்னாடி போகணுமான்னு கேட்குறாரு. அண்ணன் அந்த நாட்களில் சூரிய கடிகாரம் பயன்படுத்தினாங்க. சூரிய நிழலை வச்சு மணியை கணக்கிடுவாங்க. இப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், 10லேருந்து 12 ஆகிறது ரொம்ப ஈஸியான காரியம், ஆனால் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். இது பின்னாடி போகட்டும், டைமு பேக்கில் சுத்தட்டும்ன்றார் பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு போகும்படி செய்தார். அப்போ ஒரு மனுஷன் சொல்கிறத கேட்டு சூரியன் மறுபடியும் என்ன செய்யுது, பின்னிட்டு சுற்றுது. சூரிய கடிகாரத்தில் டைமே பேக்கில் சுற்ற வைக்கிறார் பாருங்கள் கடவுள். எதனால்? யாருக்காக? ஒரு மனிதனுக்காக. ஒரு மனிதன் தேவனை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, அவனுக்காக சூரியனையே நிறுத்துவார் என்றால், டைமையே பின்னாடி சுத்த விடுவார் என்றால், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவையான காரியத்தை செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் இதில் நம்மளுடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நான் என்னங்க செய்யணும்? நான் கர்த்தரை நம்பணும். இந்த இயற்கை உலகமெல்லாம் என்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. நான் இதை ஆண்டு கொள்ள போகிறேன், இதை பார்த்து நான் பேச போகிறேன். நான் என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல. இயேசு மரத்தை பார்த்து பேசினது போல் நானும் விசுவாசத்தோடு பேச போகிறேன். என் வியாதியை பார்த்து பேச போகிறேன், என் பலவீனை பார்த்து பேச போகிறேன். நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் பாருங்கள், எப்படி அந்த அத்து மரம் பட்டு போனதோ உங்கள் வியாதியும் பட்டு போகும். ஆமென். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும். நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்கவே மாட்டீங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வசனங்களை வாசித்து நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம்
2 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு போகலாம். புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏற்கனவே இதிலேருந்து சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இது சொல்கிற பாருங்கள், கவனிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17 18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாம் என்னது? காணப்படுகிறவைகள். உங்கள் வியாதி காணப்படுகிறவைகள், உங்கள் பணப்பிரச்சனை காணப்படுகிறவைகள். ஆனால் காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையும் காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. ஆவியாக இருக்கிற தேவன் சொன்ன வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இந்த வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் காணப்படாத காரியத்தை நமக்கு எடுத்து என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அதுதான் சொல்கிறார், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் காணப்படாதவைகள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காணப்படுகிற எல்லாமே எப்படி இருக்குதான்? டெம்பரவரியாக, அநித்தியமானவைகள். சீக்கிரமாக சரியாயிரும், சீக்கிரமாக மாறி போயிடும். இப்போ இருக்கிற மாதிரி என்ன செய்யாது? இருக்காது, மாறிடும். இன்றைக்கி வியாதியாக இருக்குதுன்னா அது அநித்தியமானது, அது நாளைக்கு சுகமாக மாறிடும். ஏனென்றால் சுகம் நித்தியமானது. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு சுகம் அளிக்கிறவர்ன்றாரு. அப்போ அவர் நித்தியமானவராக இருக்கிறது போல அவர் கொடுக்கிற சுகமும் நித்தியமானதாக இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையில் சொல்கிறார், என் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, இதை எடுத்து பேசும்போது, காணப்படுகிற இந்த உலகத்தில் இருக்கிற வியாதி, அநித்தியமான வியாதி, நித்தியமான வார்த்தைகளால் தகர்ந்து போய்விடும். ஆமென். அப்போ காணப்படுறதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கஷ்டமாக இருக்குதுங்க, அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அந்த நாட்கள் எல்லோரும் அக்கௌண்ட்டு, பேங்க் பாஸ்புக்கை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அக்கௌண்ட்டில் கம்மியாக இருக்குது காசு, கொஞ்சமாக இருக்குன்னு. இன்றைக்கி எல்லோரும் ஜிபே வச்சு பார்த்துட்ருக்காங்க இல்லையா? கூகுள் பே. கூகுள் பே நான் சொல்கிறேன், கூகுள் பே காணப்படுகிற ஒன்று. ஃபோனில் எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா தெரியுது எவ்வளோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் அக்கௌண்ட்டில் கூகுள் பேயோட இணைச்சி வச்சுருக்கீங்க, கூகுள் பே காட்டுது 10 ரூபா தான் இருக்குது, கொஞ்சம் தான் காசு இருக்குன்னு என்ன செய்யுது? காட்டுது. ஆனால் காணப்படாத ஒரு பே இருக்குது, அதை சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாம் கூகுள் பேயை பார்த்துட்ருக்கோம். கூகுள் பேயை பார்க்குறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, காணப்படுகிற கூகுள் பேயை பார்க்குறத நிப்பாட்டிட்டு, இன்னொரு பே இருக்குது. அது என்ன பே? காட் பே. இந்த காட் பே என்னது? அது நித்தியமானது. அவரிடத்துல குறைவே இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத அக்கௌண்ட் பேலன்ஸை உடையவர். ஆமாம். அப்போ கூகுள் பே கம்மியாக இருக்கும்போது கூகுள் பேயை பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் கூகுள் பேயை நிரப்புகிற காட் பே, தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். அதை கவனிக்கும் போது உங்கள் குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கூகுள் பேயை பார்க்க போகிறது இல்லை, காட் பேயை பார்க்க போகிறேன். ஆமென். அவரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியம் மாறிடும். வியாதி மாறும், பணப்பிரச்சனை மாறும், இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கும். ஆனால் இந்த பார்த்துட்டே இருக்கிற வேலையை யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். இது அப்படி. அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் பார்த்தோம் இல்லையா? அப்போ 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் பாருங்கள் எப்படிங்க இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். அப்படியே முந்தின பக்கம் ஒரு பேப்பர் முன்னாடி வந்தீங்கன்னா முந்தின பக்கம் 3வது அதிகாரம் இருக்குது. அதில் 15வது வசனம், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? இந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அந்த மக்களுக்கு தேவன் நித்தியமாய் மனிதனுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகள், காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்னு தெரியலையாம். ஏன்னா ஒரு முக்காடு மாதிரி இருதயத்தில் மறைஞ்சிட்டு இருக்குது, புரியலையாம். அதான் சொல்கிறார், அவர்கள் இருதயத்தின் மேல் முக்காடு என்ன செய்கிறது?
இருக்கிறதே. ஆவிக்குரிய காரியங்களை காண முடியல. எல்லாம் கூகுள் பே பார்த்துட்ருக்காங்க, காட் பே என்னன்னு தெரியலை. இப்போ என்ன சொல்கிறாரு? நமக்கு 16வது வசனம், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம். இங்கே கர்த்தர்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்தில் திரும்பும்போது ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த முக்காடு நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கி போகிறது. இப்போ ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். எப்படி இதை செய்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்கள் தினமும் செய்யணும். அதுக்காக இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த முக்காடை அவர் இயேசு நீக்கி போட்டு விட்டார். அடுத்த வசனம் பாருங்கள், 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். டெய்லி கண்ணாடியில் என்ன பார்க்குறோம்? நம்ம முகத்தை பார்க்குறோம் இல்லையா? இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கண்ணாடின்னு சொல்கிறார். இது ஒரு கண்ணாடி. இந்த சரீரத்தை இந்த கண்ணாடியில் என்ன செஞ்சிடறோம்? பார்த்துறோம். சரியா இல்லைன்னா சரி பண்ணுறோம், மேக்கப் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், தலையை சீவுறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ உள்ள ஆவி மனிதனாக இருக்கிற ஆவி மனிதனுடைய அந்த சாயலை எங்கே பார்க்குறது? அந்த ஆவி மனிதனுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த மேலான காரியத்தை எங்கேருந்து பார்க்குறது? அதுக்கு கண்ணாடி தான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் இங்கே வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான காரியம். இந்த வார்த்தை நீங்கள் கேட்க 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 உங்கள் இருதயத்துக்குள்ளது போகுது. இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க 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 இது ஒரு கண்ணாடி மாதிரி பாருங்கள். உங்கள் ஆவி மனிதன் உங்களுக்கென்று கடவுள் இயேசுவின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் இதில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நான் சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வெற்றியாக வாழலான்றது இதில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நான் இந்த குறைவுலையே இருக்க வேண்டியதில்லை, நான் இந்த பற்றாக்குறையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பலவீனத்தில் இருக்க வேண்டியதில்லை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா அமைய முடியுன்றது இதில் பார்க்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். இதில் பார்க்க வேண்டிய வேலை யார்? நம்ம வேலை. ஆனால் நம்மளை அங்கே பாருங்கள், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய சாயல் என்னன்றதை பார்க்குறோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்குறோம். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் இதை பார்க்கும்போது, இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆவியானவர் உள்ளிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்க செய்கிறார். இது நடக்காது, மாறாது, முடியாது இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த காரியத்தெல்லாம் நீக்கி போட்டு இந்த வேத வசனத்தில் இருக்கிற இது முடியும், இது நடக்கும், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த வியாதி சரியாகும், என் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் அந்த பண பிரச்சனையை தாண்டி முன்னேறி போவேன், என் எதிர்காலம் ஒளிமயமாக தான் இருக்குன்றதை பார்க்க பார்க்க ஆவியானவர் அந்த வார்த்தையின் சாயலுக்கு நேராக நம்மை மாற்றி விடுகிறார், மறுரூபமாக்கி விடுகிறார். இது எப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? புழுவாக இருக்கும் இல்லையா? இந்த புழு என்ன பண்ணும்? அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே போகும். அது தன்னை அப்படி சுற்றி மேலே ஒரு கூடு மாதிரி மூடிக்கும் பாருங்கள். அது புழுவாக இருக்கல யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அது உள்ளே போய் அப்படியே இருக்குது பாருங்கள், கொஞ்ச நாள் இருக்குது. அந்த புழு அந்த கூட்டை விட்டு அப்படி தொலைச்சி வெளியே வரும்போது இப்போ அசிங்கமான புழுவாக வர்றதில்ல, அப்படியே எல்லா பிள்ளைகளும் விரும்புகிற பல வண்ணமயமான பட்டாம்பூச்சியாக வந்து பறக்குது. புழுவாக இருக்கும்போது அதால் பறக்க முடியாது. ஆனால் இப்போ மறுரூபம் ஆயிட்டு, அதான் மறுரூபம். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையே பார்த்துட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடக்குது. நீங்கள் ஒரு ரோசாப்பூ மாதிரி மலர்ந்து விடுவீர்கள். இந்த வார்த்தை உங்களை அப்படி மலரச் செய்யும், மகிமையான வாழ்க்கைக்கு நேராக உங்களை கொண்டு போகும். இது எப்படிங்க நடக்கும்? அதை தான் ஆவியானவர் பண்ணுகிறார். இதை நான் பண்ண முடியாது, இன்னொரு சர்ச்சுக்கு போனேன் அந்த பாஸ்டர் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் தலையில் வச்சு ஜெபம் பண்ணால் அது நடக்க போகிறது இல்லை. எப்படி நடக்குது? வார்த்தையில் நீங்கள் உங்களை பார்க்க பார்க்க இந்த வார்த்தையின் மூலமாய் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். இதை தான் ரோமர் 10:17 பவுல் சொல்லுகிறார்,
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தினால தான் உள்ள விசுவாசம் வருது. இந்த விசுவாசத்தினால தான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏன் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை யாரையாச்சும் நான் வெளியில் போகிறேன்னு வச்சுக்குவோம். நான் வெளியில் போகிறேன், வீட்டில் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. நான் சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி என்னை ஒருத்தர் தேடி வருவார், அவர் எப்படி இருப்பாருன்னு நான் சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம். ஒல்லியாக இருப்பார், கலராக இருப்பார், இந்த பைக்கில் வருவார், இல்லை இந்த காரில் வருவார்னு ஒரு கார் பேரை இல்லை பைக் பேரை சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம். நான் சொன்ன உடனே இவங்க என்ன யோசிப்பாங்க? ஒல்லியாக அந்த கார் பைக் வருதான்னு பார்ப்பாங்க. கார்லேருந்து வெளியில் வர்றவர் எப்படி இருக்கணும்? ஒல்லியாக இருக்காரா, கலராக இருக்காரா அப்படின்னு என்ன செய்வோம்? அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா? ஏன் அப்படி பார்க்காங்க? நான் சொன்ன வார்த்தை அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு பிக்சரை உண்டாக்கிடுச்சு, ஒரு படத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ அந்த ஆள் ஒருவேளை கருப்பாக வந்து நின்னாருன்னா வேறு யாரோன்னு யோசிச்சுவாங்க இல்லையா? இல்லை ஒருவேளை அவர் வெயில் பட்டு இல்லை ஏதோ ஆகி கருப்பாயிட்டார். இப்போ அவர் கருப்பாக வந்து நிற்கிறாரு. இவங்க நான் சொன்ன ஆள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? நான் சொன்ன வார்த்தையினாலே அவர்களுக்குள்ள ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தை தான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க? எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஆள் வந்தால் தான் ஏற்றுப்பாங்க இல்லையா? நல்லா கவனிங்க, அது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நாம் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம மனதில் என்னதை உண்டாக்குது? ஒரு படத்தை உண்டாக்குது. இப்போ நான் யானைன்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்னது வந்துடும்? யானை எப்படி இருக்குன்னு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதே போல தான் இந்த தேவனுடைய வார்த்தை நாம் எப்படி இருக்க வேண்டும். இப்போ வியாதியாக இருக்கலாம், ஆனால் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்கிற படத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து என் மனதில் வச்சு வியாதியாக இருக்கிற நேரத்தில், பலவீனமாக இருக்கிற நேரத்தில், நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னிலிருந்து விளக்குவார், அவர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை சொல்லும்போது உள்ளத்தில் சுகத்தை குறித்த படம் உண்டாகிறது. அப்போ உங்களை நீங்கள் கால் வலியில் உட்காந்துருக்கீங்க, மூட்டு வலி, எந்திக்க முடியல, நடக்க முடியல, அந்த நேரத்தில் இல்லை நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க? மூட்டு வலி இல்லாமல் நல்லா நடந்து போகிற, நல்லா குதித்து ஓடி போகிற ஒரு நபராக உங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் எப்பொழுது உங்கள் இருதயத்தில் மனதில் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது வாழ்க்கையில் நடைமுறையில் அது பலிக்கும். ஆமென். எவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவர். இங்கேருந்து எங்கேயோ போய் எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை எடுத்து, தேவனுடைய வார்த்தையை எடுத்து என் இருதயத்தில் நல்லா நிரப்பி இந்த நல்ல படத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நம்ம நிறைய சினிமா படத்தை பார்த்து நல்லா பழகிட்டோம். அதை விட்டுட்டு இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் படத்தை உண்டாக்க வேண்டும். வெற்றி, சுகம், வாழ்வு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அந்த பிள்ளைகளை நான் கொஞ்சிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேசத்திலே மலடி இருப்பது இல்லை, நான் உன் பிள்ளையை பிள்ளை தாய்ச்சி ஆக்குவேன் அப்படின்றார். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க. அது உன் தேசத்தில் உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? களிப்பான பிள்ளை தாய்ச்சி ஆக்குவேன், பிள்ளையை பெற பண்ணுவேன், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இதை பார்க்கணும். நீ சுகமாக இருப்பாய், நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் அப்படின்றாரு. நான் உன்னை செழிப்பாக்குவேன்றார், உன் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன்றாரு, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உங்கள் மனதில் படமாக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பும் சுகமும் நன்மையும் உங்களுடையதாக மாறும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆகவே இதை மறந்துடாதீங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். எது காணப்படாதது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்குகிறது. அதனால தான் வார்த்தை எடுத்து பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ராமா போடலாம், நான் ஒரு படத்தை காட்டலாம். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது இல்லை. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை பாருங்கள். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றும். உலகத்தையே வார்த்தை தான் உண்டாக்குமானால் உங்கள் வாழ்க்கையும்
இந்த வார்த்தை தான் என்ன செய்யும்? அற்புத விதமாய் உண்டாக்கும். அதனால் இப்போ இருக்கிறத வச்சு உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடாதீங்க, மதிப்பீடு செய்யாதீங்க. உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, குடும்ப வாழ்க்கையை குறித்தோ, எதை குறித்தும் இப்போ இருக்கிறத வச்சு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க. இது மகிமையான காரியத்தை காண்பிக்கிறது. இது எப்படின்னா, ஒரு ரோசாப்பூ வந்து அப்படி மொட்டாக இருக்கும்போது, மொட்டாக இருக்கு இல்லையா, அது அப்படி விரியும் போது எப்படி பார்க்குறோம் அதை? என்ன அப்படியே அது மலருகிறது இல்லையா, என்ன அழகாக பூத்துருக்கு அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலை வந்து ஒரு மேலே குறி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பூத்து குலுங்குகிற நிலை தான் கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அப்படிப்பட்ட பூத்து குலுங்குகிற வாழ்க்கையாக மாற்ற முடியும். என்ன பண்ணணும்? நம்ம இந்த வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை இருதயத்தில் நிரப்பணும், இந்த வார்த்தையின்படியே மனதில் படங்களாக பார்க்க வேண்டும். நம்ம உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது வந்து பலிக்கும். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உலகங்களை உண்டாக்கின வார்த்தை. எங்கள் வாழ்க்கையை உண்டாக்கும்படி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வார்த்தையினால் சுகத்தை கொடுத்த தேவன், வார்த்தையினால் மரித்தோரை எழுப்பின தேவன், வார்த்தையினால் அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்கினவர். ஆண்டவரே, அந்த வார்த்தையினால் எங்களுக்குள்ளாக நல் வாழ்க்கைக்குரிய, சுகத்துக்குரிய, செழிப்புக்குரிய படத்தை நீர் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை பெரிதாக எண்ணுகிறோம். வேறு எதை காட்டிலும் உங்கள் வார்த்தையை நாங்கள் அதிகமாய் மதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உம்மை போல இந்த பூமியிலே செயல்பட உங்களுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, கர்த்தருடைய அந்த சாயலுக்கு ஒப்பா எங்களை மகிமையின் மேல் மகிமையடைய செய்வீராக, மறுரூபமாக்குவீராக. வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் செழிப்பும் நன்மையும் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். ஜெயிக்கலாமா? ஒரு பாடலை பாடுவோம், பின்பு கலைந்து செல்வோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.